Next question number 2. dy by dx equal to root of 4 minus y square கொடுத்துருக்காங்க. பாருங்க இப்போ இந்த dx நம்ம அங்க கொண்டு போயிடுவோம். அதே சமயம் y சம்பந்தமான டேர்ம் இங்கிட்டு வரணும். ஆனா அந்த அங்கிட்டு அப்படியே இருக்கு. அப்ப அந்த டேர்ம் அப்படியே இங்க எடுத்துக்கணும். மறந்து அப்படியே வச்சிடக்கூடாது. புரியுதா? ஏன்னா அது y ரிலேட்டடான டேர்ம் தான். சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம்? dy அந்த ஹோல் டேர்ம் இங்க வந்துரும் இல்லையா? அப்ப டிவைடட் பை வந்துரும். டிவைடட் பை என்னது? root of 4 minus y square. இந்த dx அங்க போயிடும். ரைட்டா? சோ dy dx ரெண்டு மேல வந்துச்சு. அதே சமயம் இங்க இது y டேர்ம் அங்க x டேர்ம். ஓகே? சோ இந்த இடத்துல வேரியபிள் செப்பரபிள் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? ரெண்டு சைடும் இன்டகிரல் பண்ணிக்கலாம். இல்லையா? இப்போ இதுக்கு நமக்கு இன்டகிரல் ஃபார்முலா தெரியும். ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் மாத்திக்கலாம். dy by square root of இந்த 4 ன்றது என்ன? ஆக்சுவலி 2 ஸ்கொயர் இல்லையா? மைனஸ் y ஸ்கொயர் is equal to integral dx. ஓகேவா? இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். sin inverse x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1 by root of 1 minus x square. கரெக்ட்டா? sin inverse x டிஃபரன்ஷியேட் பண்ணா இந்த டேர்ம் இங்க அத நீங்க கவனிக்கிறீங்களா? அப்ப இதை இன்டகிரேட் பண்ணா இதுன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப நமக்கு இங்க எப்படி இருக்குன்னா ஆக்சுவல் ஃபார்மட் எழுதுறேன். 1 by square root of a square minus x square into dx. இந்த ஃபார்மட்ல இருக்கு இல்லையா? இதோட ஃபார்முலா என்னன்னா sin inverse of x by a plus c. இதான் ஃபார்முலா. புரியுதா? அப்படியே இது இதையும் கம்பேர் பண்ணி ஒரே மாதிரி இருக்கா? பாருங்க a square minus x square இருக்கா? a இருக்கிறதுல 2. நம்ம அப்படியே 4 क्वेश्चन தான் டவுட் ஆகும். a க்கு பதிலா என்னன்னு. அதனால 2 ஸ்கொயர் மாத்திட்டோம். அப்ப a இருக்கிற இடத்துல 2, இங்க x வர இடத்துல என்ன வருது? y வருது. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப இது எப்படி எழுதலாம் சொல்லுங்க? அப்ப இதோட ஃபார்முலா என்ன? sin inverse இங்க x னால x by a, இங்க y ஸ்கொயர் இருக்கு. அப்ப y by a. புரியுதா? அதே தான் எழுதிக்கோ. இங்க x ஸ்கொயர் இங்க x by a ன்னு எழுதுறோம். அப்ப இங்க என்ன வரும்? sin inverse y by a ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம். is equal to ஓகே a க்கு பதிலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். a க்கு பதிலா எவ்வளவு? 2. ஃபார்முலா அப்படி a பட் இங்க a இருக்கிறது 2 இருக்கறனால 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். is equal to dx இன்டகிரேட் பண்ணா x plus என்னது? கான்ஸ்டன்ட். ஓகே. சோ இதோட நிப்பாட்டினாலே மார்க் வந்து ரைட்டா? பட் இன்னும் கொஞ்சம் ப்ரோசீட் பண்ணனும்னா பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னு சொல்றேன். இந்த sin இன்வர்ஸ் அந்த சைடு போனா sin ஆயிடும். அப்ப இங்க என்ன இருக்கும்? இந்த y by 2 டேர்ம் அப்படியே இருக்கும். sin இன்வர்ஸ் அங்க போனா sin ஆ மாறிடும். அப்ப எப்படி வரும்? sin அங்க இருக்கிற டேர்ம் x plus c. புரியுதா? sin இன்வர்ஸ் அந்த சைடு போறப்ப sin. ஓகே. இந்த 2 டிவைட் பண்ணா பார்க்க போறோம் மல்டிப்ளைமா. அப்ப என்ன வரும்? y is equal to 2 sin x plus c. So this is the required general solution. But ஆனா எக்ஸாம்ல நீங்க ஞாபகத்துல இருந்தா பண்ணுங்க இல்லனா பரவாயில்லை. பட் ஆனா கன்ஃபார்மா இது வரைக்கும் பண்ணிருக்கணும். புரியுதா?